மரபு. நான் மீண்டும் கூறியிருக்கிறேன், மீண்டும் பலமுறை இதை சொல்லியிருக்கிறேன். நான் மகாபாரதத்தில் சாந்தி பருவத்தை பார்க்கும் பொழுது இது தெளிவாக விளங்கும். ஒரு கேள்வியை ஒருவர் கேட்க, ஒரு பெரியவரிடம் கேட்க, அந்த பெரியவர் இந்த கேள்வியை இன்னார் இன்ன சந்தர்ப்பத்தில் கேட்டார்கள், அப்போது இப்படி விடை சொன்னார்கள் என்று அப்படி சொல்வார்களே தவிர அந்த கேள்விக்கு விடை தெரிந்திருந்தும் தான் சொல்லுகிறோம் என்கிற ரீதியிலே அவர்கள் சொல்வதில்லை. அதே போல அத்வைத ஞான சமுத்திரமான சங்கரர் சொல்லுகின்ற, அதாவது பகவத் பாதர் தரும் பக்தி லட்சணம் என்று சொல்லுகிறார். பக்தியினுடைய லட்சணம் என்னவென்று சொல்லுகிறாராம் ஆதிசங்கரர். அப்படி கேட்டா, எத்தனையோ தெய்வங்களை அவர் துதி செய்திருக்கிறார் என்ற அந்த தோத்திரங்கள் எல்லாம் நமக்கு இருக்கின்றன இல்லையா? அன்னபூர்ணாஷ்டகம், தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் எத்தனையோ இருக்கின்றன, ஆதிசங்கரர் அருளி செய்திருக்கின்றன. அதில் எல்லாம் எல்லா தெய்வங்களையுமே பிரம்மஸ்வரூபமாகவே வைத்துத்தான் அவர் தோத்திரம் செய்திருக்கிறார் என்று நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறார் மகாபெரியவர். எதற்கு அப்படின்னு கேட்டா, பகவானிடமிருந்து இறைவனிடமிருந்து பிரிந்து வந்திருக்கிற நாம் இதை நினைவில் கொண்டு இந்த தோத்திரங்களின் துணையை கொண்டு மெல்ல 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 அவன் பக்கமாக நகர்ந்து அவனிலே மறுபடியும் ஒட்டிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். ஒரு குழந்தைக்கு சொல்வது போல்தான் சொல்லுகிறார். நாம் குழந்தைகள் தானே, அதுவும் அவருடைய குழந்தைகள் தானே, அதிலும் அவருடைய செல்ல குழந்தைகள் தானே. அந்த உணர்வோடு இதை எடுத்துக்கொள்வோம். இறைவனிடமிருந்து பிரிந்து வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் இப்படியே எப்போதும் அவன் பக்கமாக கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போய் முடிவில் அவனிடம் ஒட்டி கொண்டு ஒன்றாகிவிட வேண்டும் என்று சொல்லுகிறார். இறுதியிலே எந்த விதமான குணம், குறை, விவரிப்பு எதுவும் இல்லாத பரமாத்ம சுரூபமாகவே நாமும் அவனில் கரைந்து அவனாகவே ஆகிவிடுகிறோம். இது அத்வைத்த நிலைமை. இந்த அத்வைத்த நிலைமைக்கு பக்தி துணை செய்கிறது என்பதை ஒரு பாமரனாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கும் இந்த நிலை சித்திக்க வேண்டும் என்கின்ற கருணையோடு ஆதிசங்கரர் தோத்திரங்களை அருளி செய்திருக்கிறார். எல்லா தெய்வங்களை பாடுகிறார், ஆனால் ஒவ்வொரு தெய்வத்தையும் பரபிரம்ம சொரூபமாகவே வரித்து பாடுகிறார். இன்னும் எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது பாரு. எவ்வளவு உயர்வான நிலை அது. எங்கே கீழே பாதாளத்தில் இருக்கிறோம் நாம், ஆனால் நாம் அதை எய்த வேண்டும் என்பது அவர்களுடைய பெரியவர்களுடைய ஆசை. நாம் அதை அடைய முடியும் என்பது அவர்கள் நமக்கு தருகின்ற நம்பிக்கை. இந்த தோத்திரங்கள் எல்லாம் அதற்கு துணை செய்கின்ற வழிமுறைகள். அப்படி நமக்கு ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறார்கள். என்ன அழகான ஒரு அமைப்பு பாருங்க, என்ன வாய்ப்பு, என்ன ஒரு அன்பு இருந்தால் நம்முடைய நிலைக்கு இறங்கி அந்த உச்சநிலைக்கு நம்மை ஏற்றுவதற்காக இவர்கள் எவ்வளவு பாடுபடுகிறார்கள். இப்ப நினைத்தாலே நமக்கு நெகிழ்ச்சியாக இருக்கிறது. அப்புறம் வைக்கிறார் ஒன்று, துவைத்தம், விசிஷ்டாத்வைத்தம், அத்வைத்தம். இந்த எல்லா என்ன வேணா சேர்த்துக்குங்க, எல்லா சித்தாந்தங்களுக்கும் அனுபவத்துக்கும் இந்த சுவாமி பக்தி என்பது இன்றியமையாதது என்று சொல்லுகிறார். எனக்கு ரமண மகர்ஷி தான் நினைவுக்கு வருகிறார். ஒரு முறை அவருடைய சந்நிதியிலே ஞானத்தை பற்றி ஒருவர் கேட்கிறார். ஞானம் என்றால் என்ன என்று, ஞான மார்க்கம் என்றால் என்னவென்று ரமணர் ரொம்ப அப்படியே சாறு பிழிந்தெடுத்த மாதிரி ஒரு சில வாக்கியங்களிலே சொல்லுகிறார். அப்படியே அங்கு சுற்றி இருப்பவர்களிடம் ஒரு மௌனம், பரவசத்தால் வருகின்ற மௌனம். பிரம்ம பிடிச்சு போய் உட்கார்ந்துடுறாங்க. என்னமா சொன்னார்டான்ட்டு. கொஞ்சம் அது தெளிந்த உடனே ஒருவர் எழுந்து, ஐயா அப்படியே யோக மார்க்கம் குறித்து கொஞ்சம் சொல்லுங்களேன், அதையும் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேங்கிறார். இங்கே இந்த ஞானத்தை பற்றி எப்படி சாறு பிழிந்து கொடுத்தாரோ அதை போல யோக மார்க்கத்தை பற்றியும் ரமண மகர்ஷி அப்படியே அழகாக அப்படி ஒரு தேனை ஊற்றி கிண்ணத்திலே வார்த்து கொடுத்தது போல் எடுத்து கொடுக்கிறார். மீண்டும் இந்த ஞானத்தை பற்றி கேட்ட அதே குழுவினரும் அப்படி இந்த யோகத்தை பற்றி அவர் கூறுகின்ற விளக்கத்தை கேட்டு திகைப்பிலே ஆழ்ந்து திக்கு முக்காடி கொண்டிருக்கிறது. இன்னும் கொஞ்ச நேரம் சென்ற பிறகு இன்னொருவர் எழுந்து, ஐயா நீங்க ஞான மார்க்கத்தை பற்றி சொன்னீங்க, ஐயா யோக மார்க்கத்தை பற்றி அழகா சொன்னீங்க, நமக்கு அதெல்லாம் அவ்வளோ விளங்காதுங்க, இந்த பக்தி மார்க்கத்தை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ஒரு புன்னகையோடு ரமணமுனி சொல்லுகிறாராம், பக்தி என்று ஒரு மார்க்கம் இல்லையே நாராம். எப்படி இருக்கும்? தூக்கியாரு, ஐயா என்னங்க அப்படி சொல்றீங்க? அப்படி இல்லப்பா, பக்தி என்ற ஒன்று இல்லை என்றால் ஒருவன் யோகியாக முடியாது. பக்தி என்ற ஒன்று இல்லை என்றால் ஒருவன் ஞானியாக முடியாது. ஞானியாக இருப்பதற்கு காரணம் அவனில் இருக்கும் பக்தியே. யோகியாக விளங்குவதற்கு காரணம் அவன் செய்கின்ற பக்தியே என்று குறிப்பிட்டு காட்டுகிறார். அப்பேற்பட்ட அத்தியாசிரமியான அத்வைத ஞானியான ரமண மகர்ஷி
அவருக்கு மீனாட்சி அம்மன் கோயிலிலிருந்து குங்குமம் கொண்டு வந்து கொடுப்பார்கள். அதை இட்டுக்கொள்ளும் போது அவருக்கு கண் கலங்கும். அது ஒரு அத்வைத ஞானிக்கு சாத்தியமா என்று நீங்கள் எப்படி கேட்பீர்கள்? அது பக்தி. நட்ட நடு பகலிலே, திருவண்ணாமலையில் எப்படி வெயில் இருக்கும் பாருங்க, நட்ட நடு பகலிலே நண்பகலிலே ஒரு மொட்டை பாறையிலே முதுகை சாய்த்தபடி உச்சி கதிரோனை கண்ணிமைக்காமல் உற்று பார்த்து கொண்டிருந்த யோகி ரமணமுனி. நீங்க டைம்லெஸ் இன் டைம் என்கின்ற திரு நடராஜன் அவர்கள் எழுதியிருக்கிற புத்தகத்தை படிக்கும்போது இந்த மாதிரி அபூர்வமான குறிப்புகளை பார்க்கலாம். ஒரு அந்த உச்சி வெயில் நேரத்துல ஒரு மொட்டை பாறையில அவருன்னு ஒரு கோவணத்தை தவிர ஒரு உடை கிடையாது, அந்த பாறையில சாய்ந்தபடி அந்த நண்பகல் சூரியனை கண் கொட்டாமல் பார்த்திருப்பார். அது ஒரு யோக அனுபவம், யோக நிலை. அங்கே யோகியாக இருக்கிறார். அந்த யோகியாக இருக்கிற அந்த ரமணமுனி தான் பிச்சைக்காரர்களோடு சேர்ந்து உட்கார்ந்து கொண்டு அவரும் பிச்சை வாங்கி பிரசாதம் வாங்கி கொள்வார். அப்ப அடிப்படை என்பது ஒரு பக்தி நிலை தான். அந்த தான் ஒரு பக்தனாக இல்லாமல் ஒருவன் யோகியாக முடியாது, ஒருவன் ஞானியாக இருக்க முடியாது. யோகம் சித்திக்காது, ஞானம் லபிக்காது, பக்தி இல்லை என்றால் என்பதை நம்ம ரமண மகர்ஷியுடைய வாக்கினால் மட்டுமல்ல, வாழ்வினால் மட்டும் வாழ்வினாலும் புரிந்து கொள்ளுகிறோம். அப்படித்தானே மகாபரிவாள் இப்போ அவர் சொல்லும் பொழுது துவைத்தம், விசிஷ்டாத்வைத்தம், அத்வைத்தம் முதலிய சித்தாந்தங்களின் அனுபவத்திற்கும் சாமி பக்தி என்பது இன்றியமையாதது. வெறுமே சித்தாந்தங்களை பேசிக் கொண்டிருப்பதிலே பயன் இல்லை. ஒரு சூடங்காட்டி கன்னத்துல போட்டுக்கிறது எவ்வளவோ மேல் இல்லையா? அது அழகாக சுட்டி நமக்கு காட்டுகிறார். இந்த அருமையான பதிவை நமக்கு வலசை ராகவன் அவர்கள் கொடுத்திருக்கிறார். அவருக்கு நன்றி சொல்லி அவர் பதிந்திருக்கிற இன்னொன்றை பார்ப்போம். தானத்தை பற்றி சொல்லுகிறார். தானம் கொடுக்கிறோம் என்ற வார்த்தையை சொல்வது கூட தப்பு தான் அப்படிங்கிறார். நான் தானம் கொடுக்கிறேன் அப்படி சொல்றது கூட ரொம்ப தப்பு தான். இறைவன் நம்மை கொடுக்கும்படி வைத்தான், கொடுத்தோம் அப்படின்னு அடங்கி பவ்யமா பயந்துகிட்டே கொடுக்கணும் அப்படிங்கிறார். ஒருத்தனுக்கு ஒரு பொருள் கொடுக்கும்போது, ஏன்னா எங்கேயாவது ஒரு சின்ன கேப் இருந்தா அகங்காரம் வந்துடும். நாம் கொடுக்கிறோம் அப்படி ஒரு உணர்வு வந்தா போச்சு, மொத்தம் போச்சு. நாம் கொடுப்பதை நாம் கவனிப்பதே அந்த கொடுப்பது இல்லாமல் கேன்சல் பண்ணி விடுகிறது என்று நம்முடைய சாத்திரம் கூறுகிறது. அப்போ பயந்து பயந்து கொடுக்க வேண்டும். எனக்கு உபனிஷத்துல ஒரு வாக்கியம் பியா தேயம் என்று சொல்லுகிறார். பியானா பயந்து, பயந்து கொண்டு என்று அர்த்தம். இப்போ என்ன அந்த நம்முடைய பண்பாடு எப்படி இருக்கு பாருங்க. பொதுவா ஒரு பொருளை கேட்டு வாங்குறான் பாருங்க, வாங்குறவன் தானே பயந்துட்டு வாங்க, சரிங்க ஐயா போடுங்க ஐயா அப்படின்ட்டு. அப்படி இல்லையாங்க, அப்படி இருக்கக்கூடாதான். கொடுக்கிறவன் பயந்துட்டு கொடுக்கணுங்கிறார். கொடுக்கிறவன் தான் பயந்து கொண்டு கொடுக்க வேண்டும், கொடுக்கிறவன் தான் வாஸ்தவத்தில் பயப்பட வேண்டும் என்று உபனிஷத் சொல்லுகிறது. அச்சா, நான் கொடுக்கிறோம், தானம் கொடுக்கிறோம் என்ற வார்த்தையை சொல்வது கூட தப்பு. இறைவன் கொடுக்கிறான் என்கின்ற உணர்வோடு பவ்யமாக கொடுக்க வேண்டும். கொடுப்பவன் தான் பயந்து கொண்டு கொடுக்க வேண்டும், வாங்குபவன் பயந்து கொண்டு வாங்க வேண்டிய தேவையில்லை. நான்காவதாக ஒரு அம்சம் சொல்லுகிறார் பெரியவர். கொடுக்கும் போது ஞானத்தோடு கொடுக்க வேண்டும். சம்வித் என்று அதற்கு பேர். சம்வித் என்று அந்த ஞானத்தை சொல்லுகிறார். என்ன நிறைந்த ஞானம்? என்ன? கொடுக்கிறவன் வாங்கி கொள்ளுகிறவன் இந்த இரண்டு பேர் வழிகளும் உண்மையிலே ஒருவனேதான் என்ற அறிவுதான் அந்த ஞானம். ஞானத்தோடு கொடுக்க வேண்டும்னா இவனுக்கு கொடுக்கலாமான்னு யோசிச்சு கொடுக்குறது அதல்லிங்க, அதல்ல. அளந்து ஆளை அளந்து பொருளை அளந்து கொடுப்பது அல்ல அந்த ஞானம். இந்த கொடுக்கிற நானும் இந்த வாங்கிக்கிறானே இவனும் ரெண்டு பேரும் ஒன்றுதான் என்கின்ற தெளிவு, என்கின்ற அறிவு தான் அந்த ஞானம். இந்த 4 அம்சங்களை அதில் அவர் அழகாக குறிப்பிடுகின்றார். எவ்வளவு அழகாக இருக்கு பாருங்க. பக்தி செய்து பிழைக்க வேண்டும், பரத்தை உருகி அடைய வேண்டும், முக்தி என்னும் முற்றிய நிலை வரை முயற்சி என்னும் முனைப்பு வேண்டும், சக்திக்கேற்ப கொடுக்க வேண்டும், கொடுத்த நினைப்பை விடுக்க வேண்டும், தக்க தருணம் கதையை முடிக்கும் தலைவன் ஒருவனே வழங்க வல்லான். கொடுப்பவன் அவன் ஒருவன்தான், மற்ற எல்லோருமே கொள்பவர்கள் தான் என்கின்ற நினைப்பு நமக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும். எனவே இந்த 4 அம்சங்களை நாம் மனதிலே நிறுவிக்கொள்ள வேண்டும். ஒன்று, தானம் கொடுக்கிறோம் என்று சொல்லக்கூடாது, அந்த நினைப்பே இருக்கக்கூடாது. இரண்டாவது, கொடுக்கும் பொழுது என் மூலம் கொடுப்பவன் இறைவன், கொடுப்பது நான் அல்ல என்கின்ற உணர்வு இருக்க வேண்டும். மூன்றாவது, பயந்து பயந்து கொடுக்க. எதற்கு பயந்து கொடுக்க வேண்டும்? நான் கொடுக்கிறேன் என்கின்ற நினைவு மட்டும் எனக்கு வந்துவிட்டால் அகங்காரம் உள்ளே நுழைந்துவிடும். அப்புறம் இது கொடுப்பதற்கு எந்த விதமான பயனும் இல்லாமல் போய்விடும். நான்காவது, ஞானத்தோடு கொடுக்க வேண்டும். என்ன ஞானம்? கொடுக்கிறேனே, இதோ இங்கே கொடுக்கிறவன் வாங்குகிறவன் இருவரும் ஒருவரே என்கின்ற தெளிவுதான் அந்த ஞானம்.
இதை நம்ம புரிந்து கொண்டு பக்தி செய்து பிழைக்க வேண்டும். தக்க தருணம் கதையை முடிக்கும் தலைவன் ஒருவனே வழங்க வல்லான் என்கின்ற நினைப்பு நமக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும். ஒரு மகா வாக்கியத்தை பார்ப்போமா? இப்போது எல்லா நிறைவும் பண நிறைவு என்ற ஒன்றாக இருப்பதால் தான் இத்தனை குழப்பங்கள் அப்படிங்கிறார். ரொம்ப கிரிப்டிக் ஸ்டேட்மெண்ட். அலசி ஆராய்ஞ்சு பாருங்க. ஒருத்தன் பணக்காரனா இருந்தா அவன் அறிவாளின்னு நாம நினைக்கிறோம். அவனும் அப்படித்தான் நினைச்சுக்கிறான். பணக்காரனா இருந்தா அவன் அழகுன்னு நினைச்சுக்கிறான். நாமளும் அப்படிதான் அவனை என்னன்னா எப்படி இருக்கீங்க நீங்க அப்படிங்கிறோம். ஒரு செயல் செய்த திருப்தி யாருக்குமே இருக்கிறது இல்லை. ஒரு தானம் கொடுத்த திருப்தி, ஒரு நல்ல செயல் செய்த திருப்தி, அல்ல ஒரு நூலை எழுதினோம், ஒன்றை படித்தோம், இந்த திருப்தி யாருக்குமே இல்லை. பணம் வந்தா தான் அது சாதனை, அச்சீவ்மெண்ட் என்று கருதப்படுகிறது. பணம் சம்பாதித்தால்தான் அது சாதனை. நான் ஒருத்தன் ஏன்டா கல்யாணம் பண்ணிக்கல, நான் இன்னும் செட்டில் ஆன, எவனும் எப்பவுமே செட்டில் ஆக முடியாது தெரியுமா? செட்டில் ஆன பிறகு கல்யாணம் எல்லாம் அந்த மாதிரி ஒண்ணுமே கிடையாது. அப்படி கிடையவே கிடையாது. ஆனா எல்லாமே பணத்தை குறித்து தான். பண நிறைவு ஒன்றுதான் எல்லா நிறைவும் என்பதாக இப்போ ஆகிவிட்டது. அதனால தான் குழப்பங்கள். எல்லாருக்கும் எத்தனையோ பேர்கிட்ட வசதிகள் இருக்கு, எவ்வளவு பேர்கிட்ட நிம்மதி இருக்கு, நிறைவு இருக்கு. கொஞ்சம் பாருங்க. அன்றைக்கு நம்ம வீட்டில் ஃபோன் இருந்ததா, மிக்சி இருந்ததா, ஃப்ரிட்ஜ் இருந்ததா, டிவி இருந்ததா? ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு எல்லாம் இருக்கு. நிம்மதி எங்க போச்சு? அன்றைக்கு இருந்த நிம்மதி எங்க போச்சு? சின்ன வீட்டுல ஒரு ஜமக்காலத்தை போட்டு ஒரு 10 பேர் தலானி இப்படி அதுல தலையை வச்சுட்டு படுத்து தூங்கினோமே, அப்ப இருந்த நிம்மதி இப்ப இல்லையே. பண நிறைவு என்பது ஒரு நிறைவே கிடையாது. மன நிறைவுக்கு பெயர் தான் நிறைவு. அந்த நிறைவு கொடுத்து கொண்டே இருப்பதன் மூலம் வரும். கொடுக்கின்ற நினைவே இல்லாமல் கொடுப்பதன் மூலமே வரும். வணக்கம்.